Okay. Optimal resources utilization in construction industry. Utilization அப்படிங்கிற டேர்ம் இதுக்கு முன்னாடி வேற எங்க பார்த்திருக்கீங்க இந்த கோர்ஸ்ல? ஞாபகம் இருக்கா? In this current sem or previous semesterல utilization அப்படிங்கிற டேர்ம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எந்த டாபிக்ல வரும்? தனியாவே யூட்டிலிட்டி தியரின்னு ஒன்னு இருக்குல்ல சார். ஓகே ஓகே. ஸோ கியூட்டில் யூட்டிலிட்டி தியரி. அதே மாதிரி சிஎஸ்சிபியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஷாப் தென் ஜாப் ஷாப் ஷெடியூலிங்ல கூட நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. லைக் டெலிவரி டைமை பொறுத்து டார்டினஸ் எல்லாம் பார்ப்போம். சிமிலரா மிஷினோட ஐடல் டைமை பொறுத்து யூ கேன் calculate the opposite of it. Opposite of idle is nothing but utilization. கரெக்டா? ஸோ யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஐடல் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தோஸ் டூ பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வாட் எவர் த ரிசோர்ஸ் இங்கே காமனாக சொல்கிறாங்க. தே ஆர் நாட் ஸ்பெசிஃபிங் அபவுட் ஒன்லி ஒன் டைப். அதாவது எக்யூப்மெண்ட்டு ஆர் மெட்டீரியல் ஆர் லேபர் அப்படின்ட்டு தனியாக ஸ்பெசிஃபை பண்ணல, ஓவராலாக ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபார் திஸ் தே டேக் அ கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட் considering the labor, material as well as the equipment. Okay. ஸோ அது ஆப்டிமலாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேஸ்டேஜ் கம்மி பண்ணணும், ஐடல் டைம் கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹவு டு வி ஐடென்டிஃபை பிஃபோர் இட் இஸ் பீங் ஐடல், தென் வாட் மெஷர்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக் அண்ட் ஹவு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் calculated in terms of assuring that the resources are utilized. Okay. ஸோ அப்ட்ராக்ட்லேயே யூஸ்வலாக பேராகிராஃபில் இருக்கும். பட் இந்த பேராகிராஃபே வந்து மூணாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. what was their objective, what method they handled and what concluded அப்படின்ற மூணு விதமா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்றது. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இட் ஆல்சோ they specify about the importance of this factor in terms of profitability and competitiveness. Okay. கம்பேர்ட் டு அதர் ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இந்த அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க எம்பசைஸ் பண்றாங்க. the need for going behind these objectives. Then the methodology, the handle. So case study project, identification of nature of the extent of waste. Okay, quantifying the effects of waste. Okay. Findings. So according to the fixed time program, இங்க வந்து நம்ம tables and charts பார்ப்போம். நம்ம from that we can able to conclude what necessities we can able to compare in terms of manpower, material and equipment. And in terms of application, directly relates to quality in terms of reduction of construction waste. Okay. And இன்ட்ரோடக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ஜிடிபி பத்தி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், கரண்ட் சிச்சுவேஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜிடிபி எவ்வளவு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் யாருக்காவது தெரியுமா? How much percentage? சார் ஓவரால் இந்தியால எவ்வளவு கான்ட்ராக்ஷன் இருக்கு பர்சன்டேஜ்? What is the current situation of overall percentage of India GDP? பாத்தீங்களா? -27 ஏதோ நேத்து சொன்னாங்க சார். Yes, -23 point something, 23.9 நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இது வந்து ஓவரால் ஆஸ்பெக்ட். அதையே வந்து செக்டார் வைஸ் கம்பேர் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், தென் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ல அப்படி கம்பேர் பண்ணி சார்ட்ஸ் காமிக்கும் போது கம்பேரிட்டிவா, அதாவது எங்க அதிகமா டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான். பிகாஸ் இட் இஸ் அரௌண்ட் 50% கான்ட்ராக்ஷன், நெகட்டிவ்ல -50. ஸோ தட் மச் இம்பாக்ட் இஸ் காஸ்ட் இந்த கரண்ட் ஜிடிபி. ஓகே, ஏன்னா இங்க வந்து இன்ட்ரோடக்ஷன்ல உங்க ஜிடிபி பத்தி பேசுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல. தட் இஸ் வை ஐ ஆஸ்க் தோஸ் क्वेश्चंस. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்
சாப்டர்ல பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் காஸ்ட் பிரேக்கப் இதை வந்து நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் லைக் யூனிட் 1ல ரிசோர்ஸ் பிளானிங் இருக்கும் இல்லையா, எம்பசைஸ் ஆன் ஈச் டைப் ஆஃப் ரிசோர்ஸ், தென் பிரேக்கப் ஆஃப் காஸ்ட். இப்போ ஒரு 100% வந்து நீங்க வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு, அப்போ மெட்டீரியலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், லேபருக்கு எவ்வளோ, எக்யூப்மெண்ட் எவ்வளோ. ஸோ த ஸ்பிளிட் அப் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் த சேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை சார்ட், ரைட்? த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல ஒரு ரிசோர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. in terms of material தான் பாத்தீங்கன்னா அதிகம் compared to labor and equipment, and this may vary depending on the type of project, the type of regions also. So multiple situationsல vary ஆகும். இங்க வந்து typical values கொடுத்திருக்காங்க. and equipmentக்கு they assign 15%, profit 10%, indirect cost 5%, overhead 5%. எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணும். இப்போ ஒன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா கூட மொத்த எல்லாமே வந்து காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? தட் இஸ் ஹவ் வி வியூ த இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு கான்ட்ராக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ராஃபிட் 10% அப்படின்னும் போது, ஒன்ஸ் இஃப் தேர் இஸ் எனி எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல், லேபர், எக்யூப்மெண்ட், தென் that has to be nullified by compromising the profit, or else there may be some increase in indirect cost. So that will also affect the contractor. And இதுல வந்து risk sharing நிறைய important in terms of contract agreement. அது ஒரு தனி chapter and தனி study. பட் இங்க வந்து நம்ம statistic point of viewல மட்டும் நம்ம பார்க்கிறோம். So that is cost breakup of the project we can see in the pie chart. And further labor வந்து again based on the projects எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் in terms of percentage. அப்போ நீங்க ரிசோர்ஸ் பேஸ்ட் ஜேர்னல்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எல்ஸ் வேஸ்டேஜ் பேஸ்ட் ஜேர்னல்ஸ். ஏன் ரெண்டும் சொல்றேன்னா, ரெண்டுமே வந்து இங்க யூட்டிலைசேஷனோட கவர் ஆகுது, கரெக்டா? ஸோ வேஸ்டேஜ் ஜேர்னல்ஸ் எடுக்கும்போது அட் த சேம் டைம் நீங்க யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு கவர் பண்றீங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஓகே. And based on the contract, independent, departmental and subcontract, என்னென்ன டைப் ஆஃப் லேபர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் பண்றாங்க. பிகாஸ் இந்த பை சார்ட்ல இன்னொரு ஸ்டடியும் இருக்கு. இண்டிபெண்ட் லேபர்ஸ்க்கு தனி ஃபேக்டர்ஸ் இருக்கும், சப்கான்ட்ராக்ட் லேபருக்கு தனி ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அட் த எண்ட் வாட் எவர் மெஷர் யூ கோயிங் டு டேக் ஆஃப்டர் அனலைசிங் அ ப்ராசஸ், அந்த மெஷர்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் ரிசோர்ஸ்க்கும் சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஸ்டடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல 50% வந்து இண்டிபெண்டன்ட் லேபர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர் மெஷர்ஸ் வி டேக் 50% மே அஃபெக்ட் ஆர் மே நாட் அஃபெக்ட் த இண்டிபெண்டன்ட் லேபர்ஸ். எல்லாமே அந்த இம்பாக்ட் பொறுத்து இருக்கு. சிமிலரா பார்த்தோம்னா நமக்கு ஜெண்டர்ல மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அண்ட் டிபெண்டிங் ஆன் ஏஜ் குரூப், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் வந்து தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஸோ ஏஜ் குரூப் படி பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க பிட்வீன் த ஏஜ் 18 to 30. நீங்கள் சைட்டில் பார்த்தாலும் தெரியும், மோஸ்ட் வந்து யங் லேபர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க அட் லார்ஜ் ஸ்கேல் கம்பேரிட்டிவ்லி டு த அதர் ஸ்கேல் கேட்டகரி, அதர் ரேஞ்சஸ். அண்ட் அகெயின் தேர் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக். இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் so far the earlier decades இருக்கு இல்லையா, during the 1990s and the 2000s, அந்த பீரியட்ல what was the trend in terms of percentage of laborers in the construction industry? அப்படி பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் இருக்கும் பாருங்க. 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, டெக்னீஷியன் அண்ட் ஃபோர்மேன், ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர். இந்த காம்போசிஷன்ல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ த்ரூ த இயர் டியூரிங் த 1990s உங்களோட அன்ஸ்கில்டு லேபரோட பர்சன்டேஜ் வந்து 78.46. பட் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டெகேட் இட் அகைன் இன்க்ரீசஸ். பட் அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்டு லேபரோட பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரம் 16.48 to 11%. ஸோ ஆல்மோஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது. அதே போல டெக்னீஷியனோட பர்சன்டேஜும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் போக போக என்ன ஆகுது, ஸ்கில்டு லேபரோட பர்சன்டேஜ் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் அன்ஸ்கில்டு லேபரோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ல சொல்ல வராங்க.
So this kind of data is for labor மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்க இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது the split up of the cost, entire project cost based on various resources. ஓகே, போக போக இப்போ நம்ம சில 2-3 டேர்ம்ஸ் பார்ப்போம். அதை நீங்க வந்து கான்செப்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து மெஷர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பிஃபோர் தட் மெட்டீரியல் பொறுத்து சில ஜென்ரல் டீடைல்ஸ் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீயூஸ், ரீசைக்கிள், அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்றாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்ல வந்து செமினார் பண்ணாங்க. ஸோ அப்போ சார் சொன்னாங்க நிறைய வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் அதே போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெமாலிஷ் பண்ணும்போது we can able to assess the scrap value after calculating all the depreciation, right? So அந்த ஃபேக்டர்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்றோம் while proceeding forward. Okay, so based on the overall factors consideration, cost due to waste, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் they take the original material cost, then the delivery price, overall என்னென்ன கவர் ஆயிருக்கு, then the management cost, then handling charges, tipping fee, clean up price, then water. I think இங்க கரெக்டா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, பட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் வேஸ்ட்டுக்கு வந்து அதோட ஹேண்ட்லிங் அண்ட் டெலிவரி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? Then based on methodology, so how do they represent their works? First they are identifying the nature and extent of wastage, then finding out the causes, quantifying the effects. Why they are quantifying the effects? To understand more about utilization. என்னென்ன எஃபெக்ட், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் if we can change the cause of any effect, then we can increase the utilization, right? That is why they are quantifying the effects in terms of numerical value and finding out the variation between perceived and driven waste. அது என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம் நியூமெரிக்கல் மெஷர்ல. Establishing waste control index. Okay, this is an important term, waste control index. Then design control measures. So what strategies, recommendations, suggestions that you are going to make based on the findings from the case study. So அப்படிதான் அவங்க கொண்டு போறாங்க. ஒரு டிபிக்கல் ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி, அதனுடைய ரெசிடென்ஷியல் பில்டிங் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க G+9. and the software they use is MS Project software. Material managementக்கு we already saw ABC analysis, right? Classifying the materials based on the cost and sorting the materials based on the cost and giving priority to class A material compared to class B and class C. So that is a small overview about ABC analysis. Okay, இங்க வந்து proper inventory control was done and ABC analysis of material management is used to have minimum inventory control, right? They take control of the each category of materials. Then wastage analysis. For further tables நம்ம பார்ப்போம். What inputs that we are going to give, overall material requirement throughout the entire project and based on the schedules, ஒரு டைம் லைன்லயும் நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ் தேவைப்படுது, எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, அண்ட் அதை வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும் அண்ட் feed it in the software for the input data and find the usage and determine the variation. That variation is determined using variance analysis and they can list down the calculation in the tabulation or else in the pictorial format. First they are given a table that is estimated versus actual consumption of materials and their variances. Okay va? இப்போ in terms of structural components and finishing. Okay, in terms of structural components பார்த்தோம்னா நமக்கு ஸ்டீல் தேவைப்படும், கான்கிரீட் and the grade that they are used here is M20 grade. Then brickwork, cement. Okay, கான்கிரீட்ல என்னென்ன கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கு அது சொல்லணும் இல்லையா? Cement 20 mm aggregate, 10 mm aggregate, sand, and also to complete the
RCC framework, you need shuttering, right? That is also included in the resources. Finishing la internal plaster, external plaster. In the scope of activity வரைக்கும் அவங்க டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. Estimated consumption, actual consumption and percentage variance இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு 1 minute இந்த டேபிள் பாருங்க. And what I want you to answer is percentage variance எப்படி calculate பண்ணிருக்காங்க. Is percentage variance considering both cases, அதாவது ரெண்டு விதமான கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்சுவல் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், கரெக்டா? ரெண்டு விதமான கேஸும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா இந்த கேஸ் ஸ்டடியில? Actual consumption in some materials, actual consumption may be more than estimated. In some case, it may be less than estimated. இந்த ரெண்டு கேஸும் இங்க இருக்கா டேபிள்ல? சில ரிசோர்ஸ் வந்து கம்மியா யூஸ் பண்ணிருப்பாங்க, சில ரிசோர்ஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா ரிசோர்ஸும் அதிகமா தான் சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஓகே, பாத்துறீங்களா என்னன்னா? ஓகே, பாப்போம். Reinforced steel, brickwork, concrete, cement, aggregate, okay, sand, shuttering, internal plaster, external plaster. Okay, எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வேரியன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஆல் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் இன் த லாஸ்ட் காலம். பர்சன்டேஜ் வேரியன்ஸ். It is nothing but like how do you calculate profit loss? அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார்முலா. ஆக்சுவலும் எஸ்டிமேட்டும் கம்பேர் பண்ணி பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் வேரியன்ஸ் எந்த ரிசோர்ஸ்க்கு வந்து அதிகமாக டிவேட் ஆயிருக்கு, எந்த ரிசோர்ஸ்க்கு கம்மியாக டிவேட் ஆயிருக்கு. இன்டர்னல் பிளாஸ்டர் 11. இன்டர்னல் பிளாஸ்டர் 11 அதிகமாயிருக்கு. And 1.95 concrete. Okay. M20. Okay. M20 concrete. ஸோ இந்த மாதிரி டிவியேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் perceived wastage versus actual wastage. perceivedனா என்ன அர்த்தம்? இப்போ derived wastageல வந்து நம்ம மேல இருக்கிற ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ் வேரியன்ஸ், அதை எடுத்து போட்டாங்க இந்த ஃபைனல் காலம்ல, இந்த டேபிள் 4. வாட் இஸ் perceived wastage? 5 10 10 10 இருக்குல்ல, அது பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் perceived wastage. perceive என்ன மீனிங்? Maybe the actual wastage. இப்போ perceive என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தானே ஜெனரல் மீனிங். perceive என்ன, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா, ஓகே இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு தூரம் லிமிடேஷன்ஸ், அதாவது எனக்கு டாலரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 5% வேஸ்டேஜ் ஆகுது, இட் இஸ் அக்செப்டபிள் லிமிட்ஸ். ஓகே, யூ கேன் டேக் இட் அஸ் அக்செப்டபிள் லிமிட் அப் டு விச் த வேஸ்டேஜ் கேன் ஹேப்பன் டியூ டு சைட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு, derived wastage விட அதிகமா தான் இருக்கு. So derived wastage is lesser when compared to perceived. அப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம satisfactory-ன்னு சொல்லலாம், கரெக்ட்டா? our derived wastage is less than perceived, so it is within the satisfactory limit. Suppose எல்லாமே ஜாஸ்தியா இருந்தா தான் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வேற ஒரு டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் போவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஓகே,
So in table 5 wastage and its cost impact, இதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மெட்டீரியலுக்கும் for example they take the unit of measurement. For cement it is in terms of number of bags, in the, and for steel it is in metric tons, right? So அதோட யூனிட் காஸ்ட் எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாலே டைரக்டா தெரிஞ்சிடும். கரெக்டா? எப்படி நம்ம பிஓக்யூ கால்குலேட் பண்ணுவோமோ அதே தான். பட் இங்க we take only the amount of quantity that is wasted. So cement வந்து ஓவராலா 935 bags waste ஆயிருக்கு. ஸ்டீல் வந்து 202 metric tons waste ஆயிருக்கு. So you multiply it with the unit cost. Cement க்கு வந்து 290 rupees இருக்கு. Let me go back and check the year of publication. Okay. 2017 and it is Andhra Pradesh journal. Okay. And இந்த ஸ்டடிலயும் பாத்தீங்கன்னா சிமெண்ட் பேக்கோட ரேட் கம்மியா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி, 290 rupees. அந்த ஸ்டீலுக்கு ஒரு டன்க்கு 40,000 rupees. So multiplying it with the quantity, we get the cost. So எதுக்காக சொல்றாங்கன்னா the above cost is just for the main contributor wastage அப்படின்ட்டு ஓவராலா கால்குலேட் பண்றாங்க. ஓகே, ஃபர்தரா இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ண இல்லையா வேஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு. ஸோ வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ், ரெண்டு விதமான இண்டெக்ஸ் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து வேரியேஷனுக்கு, வேரியேஷன்ல இருந்து நம்ம எவ்வளோ டிவைட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. பட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் மீன்ஸ் it is different in such a way that, okay, inga paapom, the material can be for any material you can develop the index as under the actual consumption of cement for a project, whereas the estimated consumption is 28,065 bags. Okay, estimated consumption வந்து 28,065 bags, but actual consumption வந்து 29,000 bags. நமக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை கம்பேர் பண்றாங்க எஸ்டிமேட்டடோட. இட் இஸ் நதிங் பட் த ரேஷியோ. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் இஸ் நதிங் பட் ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் யுவர் எஸ்டிமேட்டட் குவான்டிட்டி யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் த சைட், தட் இஸ் வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ். ஓகே, இட் இஸ் நதிங் பட் ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் த எஸ்டிமேட்டட் வேல்யூ in simple terms. So இங்க பாருங்க, இந்த formula is actual consumption by estimated consumption, ரெண்டே டிவைட் பண்ணும்போது 1.033 வருது. ஓகே, இப்போ நான் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன். WCI இந்த வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் 1 விட அதிகமா இருந்தா என்ன அர்த்தம், 1 விட கம்மியா இருந்தா என்ன அர்த்தம்? வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் 1 விட அதிகமா இருந்தா என்ன மீனிங், 1 விட கம்மியா இருந்தா என்ன மீனிங்? அதிகமா இருந்தா எக்ஸஸ் கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அதிகமா இருந்தா எஸ்டிமேட்டடோட எக்ஸஸா கன்சியூம் பண்ணிருக்கோம், கம்மியா இருந்தா எஸ்டிமேட்டடோட கம்மியா கன்சியூம் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இந்த டேபிள்ல பார்த்து சொல்லுங்க, இஃப் யுவர் பர்சன்டேஜ் வேரியன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, அதாவது எல்லாமே ஆக்சுவல் வந்து அதிகமா பண்ணிருக்கோம், அப்போ எல்லா மெட்டீரியலுக்கும் வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், 1 விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கும். அப்போ ஓகே, ஸோ அதிகமா இருக்கும்னா எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், எங்க வந்து ஆக்சுவல் ரொம்ப அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு. அதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். கரெக்டா? ஒன்னு பர்சன்டேஜ் வேரியன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்னு வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் வேரியன்ஸ் பார்த்தாலே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு கான்கிரீட்ல தான் இன்டர்னல் பிளாஸ்டர் வந்து அதிகமா இருக்கு வேரியன்ஸ், கான்கிரீட் வந்து கம்மியா இருக்கு வேரியன்ஸ். அதே போல தான் வந்து வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸும் சிமிலரா இருக்கும். கரெக்டா? வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கான்கிரீட்டுக்கு இது வந்து சிமெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள், கான்கிரீட்டுக்கு இதை விட கம்மியா இருக்கும்.
நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா. அதுக்கு உங்களுக்கு ரிக்வயர்ட் டேட்டா மட்டும் இருந்தா போதும். ஆக்சுவல் கன்சப்ஷன் அண்ட் எஸ்டிமேட்டட் கன்சப்ஷன். ஓகே, இப்போ இந்த 3.33 இருக்கு இல்லையா, இப்போ ஃபாலோ பண்ணுங்க. இந்த பர்சன்டேஜ் வேரியன்ஸ், சாரி, இந்த பர்சன்டேஜ் வேரியன்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மையும் WCI அப்படிங்கிற அந்த டேர்மையும் ரெண்டையும் ரிலேட் பண்றாங்க ஒரு எக்ஸ்பிரஷன் மூலியமா. ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட் we are going to see now how to relate WCI and percentage variance. ஓகே, இதுக்கு நான் வந்து I'll just take a slide. ஓகே, இதுல பாருங்க how to compare these two terms, percentage variance. அதுக்கு சிமெண்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சிமெண்டோட பர்சன்டேஜ் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா they calculated it as 3.33, that is percentage. ஓகேவா, சிமிலரா waste control index பாத்தீங்கன்னா the value that they got is 1.0, 1 minute, it is 1.033. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் வருது இல்லையா, from this how you can relate WCI and percentage variance? Any idea how to formulate it? பர்சன்டேஜ் வேரியன்ஸ் வந்து ரெண்டோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல். ஓகே, இப்போ 3.33 அப்படிங்கிற அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அதை எப்படி கொண்டு வரலாம்? ரெண்டோட டிஃபரன்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும்? வேற என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டு வரணும்? டிஃபரன்ஸ் between டிஃபரன்ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா சொல்லுங்க? டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் இனிஷியல். நீங்க ஃபார்முலா ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். இல்ல ஒரு 2 டேபிள் மினிட்ஸ் காலம் ஹெட்டிங் சார். 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, பார்த்து நோட்ல வேணா எழுதி பார்த்துட்டு சொல்லுங்க. டேபிள் காலம் ஹெட்டிங் வேணும் சார், அந்த டேபிள் காலம் வேணும் சார். ஓகே, இல்ல வேற என்ன டேட்டா வேணும்? பர்சன்டேஜ் வேரியன்ஸ் எடுத்தாச்சு, வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நான் பர்சன்டேஜ் வேரியன்ஸையும் வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணலாம் எக்ஸ்பிரஷன்ல? தட் இஸ் த ஃபார்முலேஷன் தட் ஐ நீட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே, நமக்கு வந்து 3.33ல ஆன்சர் வேணும் இல்லையா பர்சன்டேஜ்ல. ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் the waste control index in terms of percentage. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 103.3. 103.33 அது போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா 0.33 வந்து போயிட்டே இருக்கும் நம்ம டெசிமல் பொறுத்து. ஓகே, so first step is to convert the waste control index into percentage. இப்போ நீங்க அந்த previous answer வந்து மேட்ச் ஆகும். இப்போ சொல்லுங்க, waste control index. அப்ப நான் என்ன பண்றேன்னா, percentage variance கண்டுபிடிக்கிறதுக்காக first I need to multiply waste control index into 100. ஓகே, இப்போ எனக்கு percentage variance எப்படி கிடைக்கும்? so 103.33 இருக்கு. இப்போ நான் எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு percentage variance கிடைக்கும். மைனஸ் 103.33 மைனஸ் என்ன வேல்யூ பண்ணா 3.33 வரும்?
ஓகே, அதாவது இந்த ஸ்டெப்பை தான் நான் கீழே எழுதியிருக்கேன், கரெக்டா? அதாவது நான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் இங்க எழுதுறேன், அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபைனலா இந்த ஆன்சர் வரணும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க வேஸ்ட் கண்ட்ரோல் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறீங்க, you take the value and multiply it with 100, you get 103.33. then you need to convert it into percentage variance. So what I do is minus 100. இப்போ என்ன வரும்? 103.33 minus 100 will give 3.33%. That is how they calculate that is how you convert waste control index into percentage variance. So the third step will be the final expression between அதாவது the relationship between these two parameters, WCI and percentage variance. ஒன்றும் இல்லை, waste control index means expression in terms of 1, percentage variance means in terms of percentage out of 100%, எவ்வளோ அதிகமா ஆக்சுவல் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதுல வேற டவுட்ஸ் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே சார். So this is for cement. இது போல can use it for all materials and manually calculate பண்ண கூட தேவையில்லை, எக்ஸல்லே பண்ணிக்கலாம். or else you can also use software algorithm. அதாவது நமக்கு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து perceived value versus standard. So you can compare it with the derived wastage. That is nothing but the percentage variance. When you compare percentage variance with the waste control index, so lower the index value, higher will be the utilization of resource. Okay, we'll go back to the journal. So final conclusion la they are specifying about the variations and deviations. என்னென்ன reasonsனால causes, what causes affected those amount of variation. ஸோ அதை வந்து தியரிட்டிக்கலாக ஸ்டடி சைட்டில் வந்து மானிட்டரிங் மூலமா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. Then they emphasize about the advantages of lean construction methods and relating how the method would reduce the above defects. Okay, defects means wastage இருக்கு இல்லையா, வேஸ்டேஜ் எதனாலலாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ரீசன்ஸ் காமன் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. லைக் excess preparation of mortar, use of dry cement, high silt content in sand not removed, improper cutting and utilization of steel, changes in design specification of materials, poor workmanship. So all these causes contributed to the above deviations. So they recommend the lean principles for minimum utilization of resource to reduce the wastage. ஓகே, இதுக்கு ஃபைனலா என்ன ரெஃபரன்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி நியூ ஜர்னல் தான், ரைட்? 2017. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா மேல, ஃபார் ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட், ஜிடிபி எக்ஸெட்ரா. நீங்களும் இந்த ஜேர்னல்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு வாட் இஸ் அவைலபிள் அதை நீங்க சர்ச் பண்ணி எடுத்து ஸ்டடி பண்ணலாம் டீட்டெயிலாக. ஃபார் எக்ஸாம்பிள், ரிப்போர்ட் ஆன் த ஒர்க்கிங் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த 11th 5-year பிளான், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5-year பிளான் ஓவரால் ஸ்டடி என்ன பண்றாங்க, பட்ஜெட் எப்படி அலோகேட் பண்றாங்க, இது ஸ்டடி பண்ணணும். Then similarly for the
பில்டிங் மெட்டீரியல் அந்த 8th பிளான், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். Then there are some case studies. Then PERT வந்து எப்படி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றாங்க. Then ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் மோஸ்ட் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா சைட் மேனேஜர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி ஸ்டடி பண்றாங்க சைட் மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல. தென் ரிசோர்ஸ் ட்ரிவன் ஷெட்யூலிங் மாடல், இது நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட்? ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட்டுக்கு நம்ம என்ன இன்புட் டேட்டா, அவுட்புட் இஸ் ரிசோர்ஸ் ஆர் எல்ஸ். நம்ம வந்து 2 விதமான பாராமீட்டர்ஸ் பார்த்தோம் நம்ம, ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட் அண்ட் ஆக்டிவிட்டி டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட். எந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு பாராமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ரிசோர்ஸ் ட்ரிவன் ஷெட்யூலிங் மாடல், based on the availability of resource, how do they schedule the projects. Then lean principle application in construction industries. Then they also studied about robotics in construction industry and the relation between contractor and consultants in construction industry. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாபிக் பத்தி அந்த டாபிக் ரிலேட்டட் ஜர்னல்ஸ்ல மட்டும் தான் இருக்கும்னு இல்லை, ஈவன் அதர் ஜர்னல்ஸ்லயும் அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து வைட் ரேஞ்சில் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, தென் நீங்க பாருங்க ஜென்ரலா இருக்கு ப்ராப்ளம் டயக்னோசிஸ் அண்ட் பாசிட்டிவ் சொல்யூஷன் ஃபார் கான்ட்ராக்டிங் ஃபர்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இங்க வந்து ரிசோர்ஸ் பத்தி ஹெட்டிங்லேயே இல்லை, பட் அவங்க வந்து they have taken the journal which is also latest for them 2016. Okay va?